விஜயை பாராட்டுவதை கூட்டணிக்கான அஸ்திவாரமாக எடுத்துக் கொள்ளலாம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியிருக்கிறார். அதனை நாம் பார்த்தோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பேச்சு குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் புதிய தலைமுறைக்கு தொடர்பு கொண்டு பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக எல்லோரும் தலைவராக வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சொன்னது சரியே என்று சீமான் பேசியிருக்கிறார். மேலும் விஜய் பேசிய பல விஷயங்களுக்கு அவர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தலைவர்களின் பற்றாக்குறை இருக்கிறது, போதுமான தலைவர்கள் இங்கு இல்லை என்று விஜய் பேசியிருந்தார். அதற்கும் அவர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைப்பில் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், விஜய் தொடர்பாக புதிய தலைமுறைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. குறிப்பா கூட்டணிக்கான அஸ்திவாரமா அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தோம். வச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு மாதிரி சூசகமான பதில சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அது சூசகமான பதில் இல்லை, அது நேரடியாக பதிலாக கூட நான் அது அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா சீமானும் விஜயும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அன்றாடம் ரெண்டு பேரும் தினந்தோறும் பல்வேறு அரசியல் விஷயங்கள் குறித்து விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் நாம கேள்விப்படுறோம். சோ 2026 தேர்தல்ல ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி தான் இவங்க ரெண்டு பேரும் பயணிக்கிறாங்க. மேபி அதுல அவங்களுக்கு ஒரு ஒத்த கருத்து என்பது உருவாகி இருக்கிறது அப்படின்றதுதான் இந்த விஷயங்கள் நமக்கு கோடிட்டு காமிக்கிறது. ஏன்னா விஜய் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார். அவர் தன்னுடைய கட்சியை தொடங்கியதற்கு பிறகு ஒரு பெரிய நிகழ்ச்சியை அவர் நடத்துகிறார். மாணவர்களுடன் கலந்தாலோசிக்கிறார். அந்த மாணவர்களிடம் அரசியல் பேசுகிறார். அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும், அரசியலை பார்த்து உற்று நோக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. அதற்கு உடனடியாக சீமானிடமிருந்து ஒரு வாழ்த்து செய்தியும் வருகிறது. அந்த வாழ்த்து செய்தியில பல்வேறு விஷயங்களை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. என்ன தொடர்ந்து சீமான் அவருடைய அரசியல் முழக்கங்கள் அப்படின்றது வேறு விதமாக இருக்கிறது. பட் ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் லைன் அப்படின்றது உருவாகி இருக்கிறது. விஜய்க்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஆதரவு, விஜயை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள், அதே போல சீமானுக்கு இடமும் ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் என்பது இருக்கிறது. அவங்களுக்கு அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. காமன் ஏரியால ரெண்டு பேரும் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத நாம பாக்குறோம். சோ நிச்சயமாக அது ஒரு கூட்டணிக்கான ஒரு அஸ்திவாரமாக தான் அது இருக்கும். ஏன்னா இன்னும் தேர்தல் நெருங்க 2026 நெருங்க நாம அந்த காட்சிகள் எல்லாம் ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய காட்சிகள், ரெண்டு பேரும் பேசக்கூடிய காட்சிகள், அல்லது நாம் இருவரும் ஒற்றை கருத்தோடு இருக்கிறோம், அந்த ஒற்றை கருத்தை மையப்படுத்தி நாம பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுள்ளது அப்படின்ற அறிவிப்புகள் எல்லாம் வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. விஜய் அதை வெளிப்படையாக பேசவில்லை, பட் சீமான் அதை வெளிப்படையாக பேசுகிறார். காரணம் என்னன்னா, விஜய் அரசியலுக்கு வர வேண்டும், விஜய்க்கு அரசியலுக்கு வந்தால் நான் என்னுடைய ஆதரவை தெரிவிப்பேன் அப்படின்றதுதான் சீமானுடைய நிலைப்பாடாக இருந்தது. சீமானுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்டா பல்வேறு தேர்தல்கள்ல அவர் தனிச்சையாக போட்டியிட்டு ஒரு 8% அப்படின்றத அவர் நிரூபிச்சிருக்காரு. சின்னம் இருந்தாலும் அல்லது சின்னம் கிடைக்கலன்னா கூட அவருக்கு வரக்கூடிய அந்த வாக்குகள் அப்படின்றது வருகிறது. பல இடங்கள்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக அது மாறி இருக்கிறது. அப்படின்னும் போது அடுத்தது நாம் தமிழர் கட்சிக்கு என்ன? நாம் தமிழர் கட்சி அதிமுக திமுகவுடன் கூட்டணி சேராமல் தன்னிச்சையாக அது செயல்படுகிறது அப்படின்றதுனாலதான் அந்த வாக்குகளை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது. மற்ற கட்சிகள்லாம் அரசியலுக்கு வருவாங்க, கட்சி ஆரம்பிச்ச உடனே திமுகவோ அதிமுகவோட அவங்க கூட்டணிக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த வாக்கு சரிவு என்பது ஏற்படுகிறது. உதாரணத்துக்கு விஜயகாந்துக்கு அப்படிதான் ஆச்சு. அவருக்கு இருந்த அந்த 8% வாக்கு அப்படின்றது குறைந்து விட்டது. கிட்டத்தட்ட அந்த கட்சியிலேயே பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படின்றது உருவாயிருச்சு. அந்த மொமெண்டம் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கல. 2026க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அலையன்ஸ் உருவாக்குவதற்கான ஒரு களம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதிமுகவுடைய செயல்பாடு அதுல ஒரு 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 பெரிய பின்னடைவு அப்படின்றத அந்த கட்சி சந்தித்திருக்கிறது. அதிமுகவுடைய இடத்தை பிடித்து விட வேண்டும் அப்படின்னு பாஜக ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதுல அவங்களால பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை. இப்ப 2024 தேர்தல் களத்தை நோக்கி போகும்போது நிச்சயமாக விஜய் அண்ட் சீமான் மற்ற பல கட்சிகள் அவங்களோட கூட்டணியில இணைந்தாங்கன்னா அது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா இருக்கும். அது ஒரு புது அலையன்ஸா இருக்கும்.
மக்களுக்கும் வந்து ஒரு சேஞ்ச் அப்படின்றது இருக்கும். ஏன்னா புதிய கூட்டணி மக்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, ஆனா இன்னொரு புறம் சீமான் இதற்கு முன்பு வந்த எல்லா தேர்தல்களையுமே தனித்து தான் போட்டிட்டு இருக்காரு. கொள்கையையும் சித்தாந்தங்களையும் முன் வச்சுதான் அவருடைய வந்து தேர்தல்கள் எல்லாமே எதிர்கொண்டிருக்கிறாரு. ஆனா இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சியை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா அவருடைய சித்தாந்தங்கள் என்ன, அவருடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கறத முழுவதுமா இன்னும் சொல்லல. ஆனா அதுக்குள்ளேயே சீமான் விஜயோட கூட்டணி அப்படிங்கிறாங்க. அப்ப விஜய் சீமான் வந்து ஓட்டு அரசியலை நோக்கி நகர்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? நிச்சயமாக நீங்க தேர்தல் அரசியல், ஓட்டு அரசியல் அப்படின்றது வந்து கூட்டணி அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை சீமான் இவ்வளவு தேர்தலுக்கு பிறகு உணர்ந்திருக்கிறார். சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா, ஒரு திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நான் ஒரு கட்சியை வந்து உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டியோட தான் அவர் வந்து இவ்வளவு ஆண்டு காலம் பயணித்து இருக்கிறார். இப்போ புதிதாக ஒரு மாற்று அணியை என்னால் உருவாக்க முடியும் அப்படின்னா அந்த அந்த இடத்தை நோக்கி தான் அவர் நகர்றாரு. கூட்டணிக்கான ஒரு அஸ்திவாரமாகவும் இது இருக்கட்டும், இந்த வாழ்த்து அப்படின்றது ஒரு ஒரு கூட்டணிக்கான ஒரு அஸ்திவாரமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சீமான் சொல்றதுல அப்ப ஏதோ ஒரு இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கும், விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு கன்சென்சஸ் அப்படின்றது உருவாகி இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு காமன் ஓட் பேங்க் அப்படின்றது இருக்கிறது. இளைஞர் பட்டாளம் என்பது சீமானிடமும் விஜயிடமும் இருக்கிறது அப்படின்னும் போது நிச்சயமாக வந்து இது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்கும். மாற்று அணியாக உருவாகுறாங்க அப்படின்ற பட்சத்துல யாருடைய தலைமையில சார் இருக்கும் அந்த கூட்டணி? அதெல்லாம் வந்து உங்களுக்கு கூட்டணி உருவாகும் போதுதான் தெரியும். ஏன்னா இதுல வந்து ரொம்ப பாப்புலரான ஃபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க விஜய் தான். ஸோ விஜயுடைய அந்த பாப்புலாரிட்டி தான் வந்து இந்த கூட்டணிக்கான அந்த மொமெண்டத்தை கொடுக்கும். சீமான் ஒரு பக்கம் இருந்தாலும் சீமானும் பாப்புலராக இருக்கிறார். பட் விஜயுடைய பாப்புலாரிட்டி உங்களுக்கு வந்து அதை விட அதிகமானது. அந்த கூட்டணிக்கான ஒரு மொமெண்டத்தை வந்து அது கொடுக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ரெண்டாவது நீங்க பாருங்க, ரொம்ப கூர்ந்து கவனிச்சீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக நடந்த நிகழ்வுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இது பொலிட்டிக்கலா வந்து ஒரு ஹை இம்பாக்ட் வீக்கா இருக்கு, ஒரு வாரமாக இருக்கிறது. ஏன்னா அவர் கள்ளக்குறிச்சிக்கு போனது, திமுக அரசு அதை எதிர்பார்க்கவில்லை. அதுக்கப்புறம் அவர் கள்ளக்குறிச்சிக்கு போய் அங்க வந்து அந்த அதுல பாதிக்கப்பட்ட அந்த நிகழ்வுல பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் அவர் சந்திச்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய பிறந்த நாளின் போது வெளிப்படையாக திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. விசிகே கட்சியுடைய தலைவரும் சிதம்பரம் எம்பி திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாக அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே அந்த வாழ்த்துக்களை பதிவு செய்யறாரு. காங்கிரஸ் கட்சி வாழ்த்தை வந்து ஒரு அறிவிப்பாக வெளியிடுகிறது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் தொலைபேசியில தொடர்பு கொண்டு விஜய் அவர்களிடம் பேசுகிறார்கள். அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்றதுக்கு பிறகு விஜய் வாழ்த்து தெரிவிக்கிறார். அதற்கு ராகுல் காந்தி பதில் சொல்கிறார். அப்ப எதிர்கால ஒரு அரசியல் அப்படின்றது இப்ப நிரந்தரமான ஒரு கூட்டணியோ அல்லது இந்த மாதிரி எல்லாம் இருக்காது அரசியல்ல. அந்த காலத்துக்கு அந்த சூழலுக்கு ஏற்ப யாருடன் கூட்டணி அமைத்தால் நமக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்ற அந்த கணக்கை வைத்துதான் வந்து அரசியல் கட்சிகள் பயணம் செய்யும். அப்போ அதுல ஒரு புது ஃபேக்டராக 2026 தேர்தலில் விஜய் வராரு அப்படின்னும் போது ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய சர்வேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு 16% 15% ஓட் பேங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து வந்திருக்கிறது. ரெண்டாவது விஜயுடைய இமேஜ் உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா இன்னைக்கு வந்து சீமான், அதுக்கப்புறம் வந்து சீமான், திருமாவளவன், செல்வ பெருந்தைய அவர்கள் இவங்கெல்லாம் வந்து அவரை அங்கீகரிக்கிறாங்க, பேசுறாங்க, அக்னாலேஜ் பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அவருடைய அரசியல், அவர் அரசியலுக்கு வராரு, அவர் அரசியல்ல வந்து புறந்தள்ளி விட முடியாது, அவரை சீரியஸா எடுத்துக்கணும், அவர் ஒரு சீரியஸ் பிளேயராக இருப்பார் அப்படின்ற ஒரு கணிப்போட தான் வந்து இவர்கள் எல்லாம் வந்து விஜயை நோக்கி அந்த விஷயங்களை அந்த சேனல்ஸ் ஓபன் பண்றாங்க அல்லது பேச்சு. 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல விஜய் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஷபீர்.